டைம் கரெக்டாக இப்போ 9:30 மணி. ஓகேவா? ஜெப்டோ ரைடு ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக 7 மணி. 7லேருந்து 9:30 இந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே நம்பவே முடியாது சரியான லாபம். அதாவது நேற்று நான் ஒருத்தவர்கிட்ட சொன்னேன், ஜெப்டோ ஓட்டுறவங்கள்ட்டே பரவாயில்லைங்க, மற்ற ஆப்பை விட கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு 6 ரைடு, இப்போ நான் 6 ரைடு ஓட்டணுன்னே எனக்கு 385 ரூபா கிடச்சிது. அதை ப்ராஃபிட் முடக்குமே எனக்கு 330 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, நல்லா இருக்கு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்போட பதில் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன் சிரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் அதே 6 ஆர்டர் ஓட்டியாச்சு. ஆனால் நேற்றோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மி. ஓகேவா? ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர் அப்படி தான். அதனால் ஓவரால் நம்ம ஓட்டினதே ஒரு 23 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 23 கிலோமீட்டரா? ஆமாம், 6 ஆர்டருக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 23 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த 23 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 126 ரூபாய். அப்போ கணக்கு போட்டால் வெறும் 126 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். 2.5 மணி நேரம் நான் ஓட்டியிருக்கேன். 2.5 மணி நேரத்துக்கு 126 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 3 மணி நேரத்துக்கு நான் நேற்று ஓட்டி 386 ரூபா கிட்ட ஓட்டி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனா நல்லா ஆர்டர் அடிச்சுட்டு, செகண்ட் நாள் நமக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2.5 மணி நேரம் ஓட்டி 126 ரூபா, அதுலேயும் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ்லாம் போச்சுன்னா நமக்கு வெறும் 70 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ இதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு தெரியலை. அதனால் நாளைக்கு மேபி வேறு ஆப்பில் பார்க்கலாம். ரேப்பிடோ பைக் டாக்ஸி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அதையும் இப்போ ஒரு சிக்கலில் இருக்குது. பேனுன்னு சொல்ல முடில, இல்லை ஓட்டலாம் அப்படின்னு சொல்ல முடில. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து இதுதான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது நமக்கு வேணும். இதை தாண்டி சேனலோட க்ரோத்து, நேற்று இந்த ரேப்பிடோ பேன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோ போட்டு நல்லா வேகமாக ரீச் ஆச்சு. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளோட அல்டிமேட் கோல். அதை முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு சேனலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருங்க. அதாவது நான் ஏர்ன் பண்ணுறதை விட என்னோடய டெப்ட் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு 30,000 அப்படி ஏர்னிங்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கடன் மட்டுமே எனக்கு 35,000 36,000க்கு மேலே இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படியா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறேன். ஸோ ஷேர் மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் கொண்டு வர முடியல. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.